வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தினை தரப்போகின்றது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு விடயம், ஒரு இசையின் ஒரு பகுதி அல்லது இசையினுடைய ஆரம்பம் என்று சொல்லலாம் இந்த கர்நாடக சங்கீதம். இந்த கர்நாடக சங்கீதம் தற்போது பரவலாக சிறுவர்கள் முதல் வளர்ந்தோர்களும் அதனை பயில்வதற்கான ஆர்வத்தினை காட்டி வருகின்றார்கள். என்னென்ன விடயங்களை இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்? இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம் ஒரு சிறப்பு அதிதி திரு ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். சுமார் 60 வருட காலமாக இந்த கர்நாடக சங்கீத துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரர். உங்களுக்கு தெரியும், நேத்ரா அலைவரிசையில் கலையரங்கம் நிகழ்ச்சியினூடாக பல பாடல்களையும் எங்களுக்காக பாடியிருப்பவர். அன்போடு வரவேற்கின்றோம் கலையகத்திற்கு. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க ஐயா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. சரி, உண்மையில் இவரை பற்றி நான் சொல்லுவதையும் தாண்டி ஒரு அழகான ஒரு காணொளியினை பார்த்துவிட்டு, ஒரு பாடலை பார்த்துவிட்டு மீண்டும் நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்வோம். சுமார் 6 வருட காலம் 60 வருட காலம் மன்னிக்கவும் 60 வருட காலம் இந்த கர்நாடக சங்கீத துறையில் பயணித்து கொண்டிருப்பவர். அவரிடமிருந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் தெளிவுபெற போகின்றோம். கர்நாடக சங்கீத துறையில் ஆர்வம் இருக்கின்ற மாணவர்கள், ரசிகர்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு இது மிகவும் பெரும் பயனுடைய ஒரு நேர்காணலாக அமையப் போகின்றது என்பதை நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிவிடுகின்றோம். சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, உங்களுடைய இந்த 60 வருட கால கர்நாடக சங்கீத துறையின் பயணம் எங்கு ஆரம்பித்தது, எப்போது ஆரம்பித்தது ஐயா? அதாவது எனக்கு ஒரு 8 வயது இருக்குது. என்னுடைய தந்தையார் ஒரு இசைக்கலைஞர், நாடக ஆசிரியர், நாடக நடிகர். அதாவது நடிகவாணி வைரவத்தின குழுவில் 50 வருடம் மேலாக நான் அதில் வாங்கி விட்டு அடித்து வந்தவர். அவன் 8 வயதுலேருந்து ஆரம்ப பாடங்களை அவர்கிட்ட தந்தையாரிடம் கற்று ஒரு 10வது வயதில் கோயில்கள், திருமண வைபவங்கள், அப்படி பல்வேறு விஷயங்களை நான் அவரோடு சேர்ந்து பாடி கச்சேரி செய்துன்னு வந்து வருகிறேன். வந்து அதன் பின் ஸ்கூலுக்கு போகிற பிறகு ஸ்கூலில் படிப்பிக்கும் ஆசிரியர் திறமையான ஆளுநர் கணித்து பல உருப்படிகளை சொல்லி தந்தார். அதன் பின்பு கூட மேலே படிக்கணும்னு சொல்லி சங்கீதத்தை மேலே படிப்பவர்கள் இந்தியாவிலிருந்து வந்த இசைமேதை கல்யாணகிருஷ்ண பாகவதர், அவரிடம் நான் 4 வருடம் கல்வி பயின்று அதன் பின்பு இந்த இலங்கையிலே பிரபலமாக இந்த அவர் மாதிரி இசைமேதான் எங்களை ஈழத்தில் பரமதுர ராஜா. இப்போ இவரிட 4 வருடம் முடிஞ்சது. நான் அவரிடம் சென்றது காரணம் என்னென்றால் இந்த கச்சேரி என்ன மாதிரி செய்கிற அனுபவங்கள். கச்சேரி அவர்கிட்ட படித்தது ஒரு டீச்சர் படிப்பின் தன்முறைக்கு கல்யாணமாகிவிட்ட. இவர்கிட்ட போனது கச்சேரி என்ன மாதிரி செய்கிறேன் கூட அவர் போய் நான் அவரோட 10 வருஷத்துக்கு மேலாக அவரோடு சேர்ந்து கச்சேரி எழுதி இந்த இலங்கை ஒருவரம் கூட்டுறாங்கணும் ரூபவாணியெல்லாம் நாங்கள் அவருடைய கச்சேரியோடு நான் சேர்ந்து பாடியிருக்கிறேன். அதன் பின்பு நான் என்னோட பிள்ளைகளும் இசையில் ஆர்வம். ஒரு ஆள் இங்கே இந்து கல்லூரி ரத்மலா இந்து கல்லூரி இப்போ டீச்சராக இருக்கிறார். மற்ற இன்னொரு பிள்ளை யாழ்ப்பாணத்தில் பிரைவேட் கிளாஸில் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ
இதற்கு மூல காரணம் எனது தந்தையாரான். உண்மையில் தன்னுடைய தந்தை அல்லது பரம்பரையாக ஒரு துறையில் சாதிக்கின்ற பொழுது எமக்கும் அந்த டிஎன்ஏக்கள் மூலமாக எங்களுக்கும் அந்த அந்த உணர்வு இருக்கின்றது. அதனூடாக நீங்கள் இந்த 60 வருட காலமாக இந்த கர்நாடக சங்கீத துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த பயணம் ஆரம்பித்ததன் பின்பதாக முதலாவது கச்சேரி என்று பார்க்கின்ற பொழுது அதில் கிடைக்கப்பெற்றது ஒரு அனுபவம் மிகப்பெரியதொரு அனுபவமாக இருக்கும். இவ்வாறான இந்த 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 விடயத்தில் சுவாரஸ்யமான விடயங்கள் எதுவும் இருப்பின் அவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. அதாவது நான் குருநாதர் பரமதுராஜாட்ட போன பொழுது அவர் நீ உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். நான் சொன்னேன் கல்யாணத்தை பாதுகிட்ட நான் அந்த அதாவது 5 பஞ்சரத்னம் 5 பஞ்சரத்னம் பெரிய பெரிய உருப்படிகள் நான் கற்றிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ சரி உன்னை பாடு என காட்டுன்னு சொன்னார். நான் அதாவது பஞ்சரத்ன ஸ்ரீராஜராமன் எந்தோ மகானுபாவல் பல்லை மட்டும் பாடணும் சொன்னார். பாடி முடிந்த பின் சொன்னார், நான் உன்னை மாநில சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்று ஒரு மாதத்தில் பெருமாள் கோயில் எடுத்து கச்சேரி. பெருமாள் கோயில் படிப்பாருன்னா பெரிய பிரபலமான பக்கவாத்தியத்தோட பாருங்க. சண்முகன் மயிலன், மற்றது ராமநாதன், ஏஎஸ் ராமநாதன் மிருதங்கம், குமரகுரு தவில் பாருங்க, டாக்டர் கங்காதரன் புல்லாங்குழல். இவ்வளோ ஏற்று கச்சேரி பிரமாதமாக நடந்தது. அந்த கச்சேரியை நான் இதுவரையும் மறக்க முடியாது. எனக்கு எப்பவும் அது சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் வெளிநாட்டு போனதன் பின்பும் அந்த கச்சேரியை ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டு பார்க்குறது. அதன் பின்பு தொடர்ந்து நான் அவர் 10 வருஷம் தொடர்ந்தும் இசையை கற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறேன். அவர்கிட்ட பிள்ளைகளும் என்னோட தான் கற்றிருக்கிறார் பாருங்க. தந்தையாட படிக்க முடியாத இல்லை, தந்தையாட படிக்க முடியாதனா செல்லம் தானே அடித்து போடுவேன். அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் குருவாக இருக்கிறேன். அவையெல்லாம் வெளிநாட்டில் இருந்து நல்லா இசையை கற்பித்து கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகள். உண்மையில் ஒரு கலைஞரை பொறுத்த மட்டிலே, குறிப்பாக இந்த கர்நாடக சங்கீதத்தில் பொறுத்த மட்டிலே 7 சுரங்களுக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அடக்கி விடலாம் என்று மேதைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த 60 வருட காலத்தினை இதற்கு இந்த கர்நாடக சங்கீதத்துறைக்கே அர்ப்பணித்ததற்கு மிக முக்கியமான நோக்கமாக உங்களுடைய தந்தை வழி வந்தாலும் உங்களுக்கான ஒரு நோக்கம் அல்லது குறிக்கோள் இந்த துறையில் எவ்வாறு இருந்தது ஐயா? முதலில் என்னோட குறிக்கோள் என்னென்றால் தந்தையார் குறிக்கோளும் அதுதான். என்னவரை வித்வான ஆக்க வேண்டும்னு அவர் விரும்பினார். அதற்கு நான் வித்வானாக வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் பரமதுராட்ட. ஆனால் அந்த காலத்தில் வரவங்களுக்கு சொல்லணும் போயிருந்து நாங்கள் அவசரப்பட்டு படிக்கிறாது. அப்படி படித்து வந்தான் வித்வானாக வந்ததுனால் அதுக்கும் எத்தனை பேர் எனக்கு எதிர்ப்பாக இருந்தது. இவர்கிட்ட எனக்கு படிக்க போயிட்டார், இவரை படிப்பு. நான் சொன்ன அவர் பெரிய மகான் நான் சொல்லி படித்து நான் தனி கட்சியெல்லாம் செய்து முடிச்சிடான். அப்போ அவர் சொன்னார், நான் கொழும்பிலே என்னை அறிமுகப்படுத்தியவரும் அவர் தான். யாழ்ப்பாணத்தில் பெரிய கச்சேரி செய்து முடிந்தாலும் கொழும்பிலும் வந்து பெரிய பெரிய கச்சேரிக்கு இன்னும் கூட்டி கொண்டு வந்து செய்து. அப்போ சொன்னார், நான் இல்லாத காலத்தில் என்னுடைய பேர் நீ காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி நான் இப்பொழுதும் கச்சேரி அவரை வழங்கித்தான் நான் கச்சேரிக்கிறேன். அப்போ இதே நான் சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறது, குருவுக்கு விசுவாசமாக நடக்க வேணும். அப்போ தான் நீங்கள் சங்கீதத்துறையில் முன்னேற்றமாக வருவீர்கள். அவர் ஒத்துக்கொண்டார்கள். உண்மையில் இந்த கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த மட்டிலே முறையாக பயின்று அல்லது கேள்வி ஞானத்தின் மூலமாக பயின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இருப்பினும் தன்னுடைய முதலாவது கச்சேரி என்பது மிகப்பெரியதொரு விடயம். ஒரு தாய் பிரசவிக்கின்ற அந்த தருணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒரு கலைஞரை பொறுத்த மட்டிலே தன்னுடைய முதல் பயணம் என்பது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் மறக்க முடியாத தருணங்கள் எதுவும் இருக்கின்றது? உங்களோட முதலாவது கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அல்லது அதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் எதுவும் இருப்பின் அதற்றை பகிர்ந்து கொள்ளலையா? மறக்க முடியாதுன்றா என்ன சந்தோஷமாக இல்லாட்டி துக்கமாக கேட்குறேன். எதை கேட்குறீங்கள்?
இசையை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதனுடைய சுக துக்கங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே நீங்கள் எந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டாலும் சுகமாக இருக்கும். அதே உதாரணமாக எனக்கு இந்த வெள்ளி விழா நடந்தது. வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வித்துவான் தான். அவர் நாங்கள் கூப்பிட்டாங்க, வெள்ளி விழா நீங்கள் வாங்க நடக்குது, நீங்கள் வந்து உங்களோட இல்லை ஆசீர்வாதம் செய்யவில்லை. அவர் பேசி கொண்டு போகிறார். இவர் இன்னும் முன்னணி கலைஞராக ஆகவில்லை என்று சொல்லி. ஆனால் முன்னணி கலைஞராக நான் இருக்கிறேன். என்ன காரணம் என்றால் அதுக்கு காரணம் பாருங்க, வசதி படைத்தவன் இசை கற்காவிலிருந்து முன்னுக்கு வரான். நாங்கள் வசதி குறைந்த நாங்கள் இசையை நல்லா கற்றாலும் அதே முன்னுக்கு வரவிடாமல் தடுக்கிறது. அப்போ நான் அதுக்கு அவருக்கு பதில் சொன்னேன், இதற்கும் பொருளாதாரம் தான் முக்கியம் சொல்லி. கடைசியாக நான் பேசுகிற பொழுது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் முன்னுக்கு வர்றதுக்கு பொருளாதாரம் தான் நாங்கள் போக முன்னேற்றம். பொருளாதாரம் வந்தால் அப்போ எங்கள்கிட்ட பேர் வரும். பொருளாதாரம் இல்லாத தான் அந்த போயிருக்குது. அவர் அதோட அவர் வெளிநாட்டு போயிட்டார். பேரை சொல்லி வெளிநாட்டில். சரி, உண்மையில் இப்போது நீங்கள் கச்சேரிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க, ஓரளவு பிரபலம் ஆகிட்டீங்க. இப்போது இந்த தருணத்தில் அந்த சமூகம் உங்களை எவ்வாறு அங்கீகாரம் கொண்டது? அதாவது இவருடைய கச்சேரிகள் என்னென்ன பாடல்களை பார்க்கலாம், இவருடைய கச்சேரிகளை நாங்கள் தவறவிடக்கூடாது என்ற ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கக்கூடும். இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகமாக என்னோடய கச்சேரி மாறுறது அதிகம் அந்த பஞ்சரத்னத்தை எதிர்பார்த்து மாறாக்கணும் இருக்கணும். பஞ்சரத்னம் பண்ணால் அஞ்சுராம் நாட்டு, கவுள, ஆரவி, வராளி, ஸ்ரீராகம். அப்போ பாடிக்கொண்டு போகிற பொழுது நான் துண்டளி தருவாங்க. ஐயா நீங்கள் எந்தோர மகவான் பாடு, அதனால சாதிஞ்சனை பாடுங்கோ ஏதோ உண்டு, அது பாடி காட்டணும். இடையில சிலை வச்சாலும் பாரதியார் பாட்டு பாடுச்சு. காக்கச்சிறை கண்ணில் எனக்கு ரொம்ப பிடித்த சின்னஞ்சிறவுகளி அண்ணம்மா. அப்போ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கச்சேரி செய்து கொண்டு வரோம். அப்போ எங்களை அவர்கள் தொடர்ந்து எங்களோட கச்சேரிக்கு வருவார்கள். அப்படி கொழும்பிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் அதே மாதிரி தான் ரசிகரை நாங்கள் நிகமாற்றவில்லை. கேட்குறது நாங்கள் செய்ய வேணும். அப்போ நாங்கள் முன்னுக்கு வரலாம் பாருவோம். உண்மையில் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை எனக்கு கேட்க வேண்டும் போல இருக்கின்றது. சின்னஞ்சிறு கிளி அந்த பாரதியினுடைய எனக்கு மாத்திரமல்ல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கும் நிச்சயமாக ஆவல இருக்கும் என்று நம்புகின்றேன். ஓரிரு வரிகளை பாடுங்கள். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கடல் ஜெயமே, சின்னஞ்சிறு கிளியே பிள்ளைகனி யமுதே கண்ணம்மா பேசும் போற்று திறமே, பிள்ளைகனி யமுதே கண்ணம்மா பேசும் போற்று திறமே, அள்ளியனை திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே. நன்றி 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 ஐயா, மிகவும் அழகாக இருந்தது. உண்மையில் இந்த பாடசாலை காலங்களிலே அந்த பாடசாலை அந்த காலத்திற்கு நினைவுகளுக்கு நீங்கள் எங்களை அழைத்து சென்று விட்டீர்கள். எங்களுக்கு கற்பித்த தமிழ் ஆசிரியர்கள் இந்த பாரதியார் பாடல்களெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அந்த ஞாபகங்களை மீட்டும் வண்ணமாக அமைந்திருந்தது உங்களுடைய அந்த பாடல் வரிகள். வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையில் உங்களை நேர்காண கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் நம்புகின்றேன். சரி, உங்களுக்கு கிடைத்த இந்த விருதுகள் தொடர்பாக நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கலாபூசணம், மற்ற இசைஞான இது அதுக்கு முதல் இசைஞான பாரதி யாழ்ப்பாணம் கிடைச்சது, அதை எடுக்கிற போச்சு. மற்றது கலைஞான கேசரி கவுன்மெண்ட் கொடுத்தது. இதுவும் கருத்தான் கொடுத்தா கவுன்மெண்ட் கலாபூசணம். மற்றது அது வந்து புகைப்படமும் கூட இது வந்து தமிழ் சங்கத்தில் தலைக்கோல் விருது, தலைக்கோல் விருது என்று எனக்கு கிடைச்சது. விருது இதான் கிடைச்ச பட்டம், கடைசியாக கிடைத்த விருது. சரி சரி, இவ்வாறான விருதுகளை பெறுகின்ற பொழுது உண்மையில் ஒரு கலைஞருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பதையும் தாண்டி ரசிகர் மத்தியிலே அவர்களுடைய மனங்களில் வாழ வேண்டும் என்பதைத்தான் அநேக கலைஞர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.
அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவ்வாறான விருதுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது ஐயா? மிகவும் நான் சொல்கிறது என்ன, எனக்கு விருதுகள் என்ன கிடைச்சதுக்கு எனக்கு குருநாதரான் முதல் காரணம். அப்போ இந்த பேரம் போலும் அவருக்கு தான் சமர்ப்பணம் சொல்லி போட்டு சொன்னால் அவரை பற்றி சில நாங்கள் சொல்லுவேன். அவர் வந்து மராளியில் வந்து கந்தவாயனை காவா வேலவா சண்முகவா, அந்த கீர்த்தனை வந்து மராளியில் வந்தார். மராளிராஜில் அவர் சொல்லுவார், ரங்கநாதன் இப்படி தான் சொல்லுவார், ரங்கநாதன் இந்த கீர்த்தனையே நீ ஒருத்தரையும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மராளி வந்து தோசமுள்ள ராகம் பாருங்க. மராளி நீ இப்போ நான் படிக்க முடியா, நீ பொறுமையாக கேட்டு படிக்கிற, ஆனால் மற்ற பொறுமையாக கேட்டு படிக்க வேண்டாம். அதனால் இது நீ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். தோசமுள்ள ராகம்னா அது கூடாது சொல்லி கூடாதுன்னு சொல்லி மராளி பாடினாலும் கடைசியாக வந்து பத்தியமாதி பாடி முடிக்க வேணும். அந்த அதில் இருக்குது அந்த பாடுகின்ற முறைகளிலே அது மராளி வந்து அதே மாதிரி ஆகிரி ஒரு ராகம் இருக்குது, காலையில் பாட அன்னம் கிடையாதுன்னு சொல்லி தியரியில் இருக்குது. இப்போ அப்படியான நாங்கள் அவர் சொல்கிறத குருநாதர் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம். நான் கச்சேரியாலும் செய்கிறதா இந்த மராளி. சரிங்க, சரி. காவாவா கந்தாவா தரமான கீர்த்தனை. சரி, உண்மையில் ஒரு மாணவன் எந்த வயதிலே இந்த கர்நாடக சங்கீதத்தினை ஆரம்பிப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும்? அதாவது 5 வயதான் சரி. இப்போ அப்படி படிக்கணும், 5 வயது அப்படி நல்லா படிக்கும். 5 வயதிலிருந்து ஆரம்ப பாடங்கள் ஸ்வர விதேஜாண்ட வருஷம் மேல் சவரி அப்படின்ட்டு அரங்கரங்கள் இருக்கு. அதில் படித்து ஒரு 2 வருஷம் போனப்போ நாங்கள் மேல் அது கீதங்கள் வர்ணங்கள் அது சொல்லிக் கொடுப்போம். டெஸ்ட் எடுக்கிறானால் 2 வருஷம் படிக்க வேணும். 2 வருஷம் படிக்கணும். 5 வயது 7 வயது தான் என்னோடய பேத்தியவரால் இருக்கிறா. கிரேட் 1 கிரேட் 2 எடுத்துருக்கிறான். அவனுக்கு இப்போ 7 8 வயது. அதே மாதிரி நான் மற்ற பிள்ளைகள் சொல்கிறது, நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஆரம்ப ஸ்வர வரிசை ஒழுங்காக படிங்க. படித்தா தான் உங்களுக்கு மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க முடியும். அப்போ பொறுமை வேணும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஆரம்பத்தில் இந்த சுர வரிசையினை கற்றுக்கொள்வதற்கு ஒரு திறமை மிக்க மாணவனாகவும் அல்லது திறமையில் சற்று குன்றிய மாணவன், அதாவது மெதுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆக குறைந்தது எவ்வளவு காலத்திலே இந்த சுர வரிசையினை ஒரு சிறப்பாக பயிலக்கூடிய காலமாக? சுரவரிசை சொல்கிற பொழுது கொஞ்சம், அதாவது திறமை உள்ள பையன் 1 வருஷத்தில் படித்து முடிக்கலாம். சுரவரிசை 2 வருஷமே வருது. கொஞ்சம் குறைஞ்ச பிள்ளைகள் 2 வருஷம் எடுக்கும். 2 வருஷம் எடுக்கும். இப்போ நாங்கள் அது அவசரப்படி சொல்லிக் கொடுக்காம கூடாது. ஏன்னால் அந்த சரியாக அந்த பிள்ளைங்க மனதில் பதிய வேணும். திறமையானவன் 1 வருஷம், கொஞ்சம் குறைஞ்சது 2 வருஷம் எடுக்கும். 2 வருஷம் ஆகும். சரி, உண்மையிலே ஒரு நல்லதொரு கலைஞனை உருவாக்குவது அந்த குருவினுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அவர் எவ்வளவு தூரம் பொறுமையாகவும் அந்த மாணவனுடைய திறன் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் கற்பித்தல் செயற்பாடுகளின் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மாணவன் அந்த துறையில் சிறப்பான். சரி, மற்றும் ஒரு பாடல் தற்போது தயாராக இருக்கிறது. திரு ரெங்கநாதன் ஐயா அவர்கள் பாடிய அந்த பாடல் தற்போது திரையில் உங்களுக்காக.
மிகவும் தொன்மையான இசை வடிவம் இந்த கர்நாடக இசை. அந்த இசைத்துறையிலே 60 வருடகால பயணம் என்பது சுமார் ஒருவருடைய அரைநாள் வாழ்வதற்கும் கூட அதிகமான ஒரு காலப்பகுதி. நீங்கள் இந்த கர்நாடக சங்கீதத்தினை கற்ற காலத்திற்கும் தற்போது நீங்கள் ஒரு குருவாக இருந்து மற்ற மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற இந்த காலத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசங்களாக வேறுபட்டதாக எவற்றினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றையா? இப்போ எனக்கு 78 வயதாக இருக்கும். அப்போ 50 வயதுக்கு முதல் பிள்ளைகளை படித்தேன். ஆனால் 50 வயது பிறகு தான் ஞானம் கூட வரும். 50 வயது பிறகு 50 வயது முதல் அது இளம் ரத்தம் தானே. எப்படின்னு ஆனால் 50 வயது பிறகு தான் இசை நுணுக்கங்கள் என்ன மாதிரி தாளங்களுடைய விவகாரம் மற்றது 72 மூலகத்தான் என்ன மாதிரி பாடுறது அதெல்லாம் விளக்கமாக வந்து கொண்டு இருக்கும். இப்போ 72 மூலகத்தான் சில பேர் பாருங்க பாடவே தெரியாது ஆக்களும் இருக்கணும். கனவாங்கி ரத்னாங்கி காணமுத்தி வந்து அப்படி வரிசையாக வந்து கொண்டு இருக்கு. அப்போ இது காரணம் நாங்கள் காலையில் எழும்பி சாதகம் பண்ணுற ப்ராக்டிஸ் இப்படியப்புறம் 3 மணிலேருந்து காலை 6 மணி வரை செய்துட்டு தான் நான் சூழ போகிறோம். அப்படி செய்து வந்தபடியாக தான் இப்படி நாங்கள் அந்த இதில் அதாவது எந்த தடங்களும் இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடியார். சரியான முறையிலே பயிற்சி பெறுவதாக இருந்தால் தன்னுடைய முயற்சி ஒரு நாள் சாதகம், அதாவது சாதகம் இந்த இப்போ பிள்ளைகளுக்கு சாதகம்னு சொன்னால் விளங்காது, ப்ராக்டிஸ் நினைச்சாலும் விளங்குது. அந்த காலத்தை அப்படி சொல்லக்கூடாது, சாதகம் தான் சொல்ல வேணும். இந்தியாக்காரன் சாதகம் தான் சொல்லுவாங்க. அப்போ நான் சாதகம் பண்ணுறதுன்னா இப்படி காலையில் அதுக்கு ஏற்று நேரம் ஒரு 3 மணி அடுத்து 4-5 மணிக்கு பிறகு விடியும். இரவு நேரங்களில் கஷ்டம், காலையெல்லாம் பாட பண்ணி விடுறது. குரல் வளம் இல்லாதாக்களும் காலையில் இந்த ஸ்வர வரிசை அண்டை வரிசைகள் பாடிக்கொண்டு வர குரல் நல்ல வளம் வரும். சிலர் கேள்வி ஞானத்தோடு பாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதனையும் முறையாக பயின்று பாடுவது என்பது தான் சிறப்பானது ஒரு விடயம். மற்றும் ஒரு பாடல் தற்போது தயாராக இருக்கின்றது, பார்த்துவிட்டு வரலாம். சிற்பலயோகிய சித்தர்கள் ஞானியர் தொன்மையான இந்த இசை வடிவம் கர்நாடக சங்கீதம் பயில விரும்புகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இது பயனுடையதாக இருக்கும். குறிப்பாக வளர்ந்து வருகின்ற அந்த கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள் என்னவாக இருக்கிறது ஐயா? வளர்ந்து வருகும் சொல்ல அறிவுரைகள் பாருங்க. இவரெல்லாம் என்னென்ன இப்போ இங்கே கொழும்பிலே ராவணன் அவர் கொமர்ஷியல் பேங்க் மேனேஜர், அவருக்கு என்னோட வேலைக்கிட்ட தான் இருக்கும் பாருங்க. அவரும் இப்போ சங்கத்தை கற்றுக்கொண்டிருக்கேன். என்னோட அவருடைய பேரன் தாயாபரன் இன்ஜினியர் படித்து பண்ண கஜானனன் என்னோட படித்து கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாம் என்னோட குருவிலே கூட மரியாதை வச்சுக்கொண்டு நான் சொல்ல முடியாது பாருங்க. அவ்வளவு அவர் ராகவன் வந்து சொன்னார் சார் 120க்கு குரூப் நீங்கள் சொல்லி தந்திருக்கேன். 120 பாருங்க. நான் அவர்கிட்ட வந்தது 2002ஆம் ஆண்டு வந்ததுலேருந்து அவர் படித்து விட்டுருக்குறேன். சொன்னார் இப்போ நீங்கள் சொல்லி 120 வர்ணங்கள் கீர்த்தனைலாம் வழங்க கொண்டார். நான் சொன்னால் அதான் கடவுள் நீங்கள் குறித்து வச்சது நல்லது. அப்போ இப்போ நான் தொடர்ந்து என்கிட்ட இசை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்.
அப்போ சில இப்போ படிக்கிற சில இளங்கலைஞர் இருக்கிற பாருங்க, அவர்கள் ராகங்கள் ஸ்வரங்கள் நாதஸ்வரமானி பாட பார்க்கணும். அதாவது பாருங்க, கபகரி சரி சதா மோகனராஜ் அது அவன் இந்த மாதிரி கபகரி சரி சதா அந்த நின்று அதை அந்த சுரங்கள் நின்றுண்டு காரை கொடுத்துருக்காங்க, நின்றுண்டு பாடவனும் சொல்லி. அப்போ கபத பத கபரி கதா கதை நிற்க போகணும். அப்போ அது இல்லாமல் நான் சொல்கிறது எக்ஸ்பிரஷன் சொல்லி நிற்காமல் போகிறது. நிற்காம போனால் என்ன நடக்கும்? நிற்காம போனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ நான் அது மட்டும் இல்லை, சுரங்கள் பாடப்படுதும் அதில் நின்று பாட வேணும். அவன் அப்படி நின்று பாடுறதுக்கும் காரு, அது காருன்னு சொல்கிறது, நிற்கிறது காரு நின்று நான் சொல்கிறது என்னோட நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரி, அவங்க விருப்பம். நான் என்னோட படிக்கிற மாணவர் சொல்கிறது, படிக்கிற பொழுது எங்கே நிற்க வேணும், அங்கே நிற்கிறதுக்கு அடையாளம் போட்டிருக்கு பாடணும். அதை கவனித்து ராகமோ கற்பனாசரமோ மனோதர்ம சங்கம்ன்றா இதுதான். மனோதர்ம சங்கம் ராகம் பாடுறது, கற்பனாசுரம் பாடுறது, நிலவல் பண்ணி பாடுறது எல்லாம் அதுக்கெல்லாம் அடங்குது. அப்போ இதுக்கு பாருங்க, எவ்வளவோ குருவுடைய ஆசீர்வாதம் பெற வேணும். மற்றது அவர் இனி இல்லையென்ற சாதகம் பண்ணால் தான் முன்னுக்கு வரல. ஒரு மாணவனை பொறுத்த மட்டிலே ஒரு குரு எவ்வாறு வழிகாட்டுகின்றாரோ அந்த வழியிலே சென்று தன்னுடைய கற்றல் நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு கலைஞர் அந்த துறையிலே வெற்றி பெறுவார் என்பதை மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். 60 வருட கால அனுபவத்தினை கொண்டவரும் கலாபூசணம் மற்றும் மார்க்கண்டு போன்ற விருதுகளை பெற்ற திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் கலையகம் வந்து பல்வேறு விடயங்களை, இந்த கர்நாடக சங்கீதம் தொடர்பான விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறியதொரு இடைவெளி இருக்கின்றது. இடைவெளியை தொடர்ந்து இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு ஜெயமன் இணைந்து கொள்வார். விடைபெறும் நான் உங்கள் அன்பின் AR விமல். நன்றி, வணக்கம்.